ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஒரு பன்னு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கரி ஸ்டைலில் பன்னு தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு இதில் வந்து அரை கப் அளவு பால் ஊற்றிக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இது எதுக்குன்னா நமக்கு மாவு வந்து புளிக்கிறதுக்கு. இந்த ட்ரை ஈஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். இது கேட்டாலே தருவாங்க. இது வந்து பவுட்ராக இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்படியே பாருங்கள், இப்போ நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸ்ட் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் மைதா மாவுனா அரை கப் பால் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரை கப் பாலில் ஈஸ்ட் வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அதையும் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா இலகி இருக்கும், நமக்கு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். என்ன போகிறோம்னா, கொஞ்சம் போல் பட்டர் எடுத்து கையில் தடவிக்குங்க. அதை வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மாவுலையும் லைட்டாக மேலாப்ப இப்படி தடவிட்டு இப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி தொட்டால் பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ ஒரு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு இதை வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் போல் மாவு மட்டும் லைட்டாக வந்து தூவிக்குங்க. தூவிட்டு இதை கொஞ்சம் நல்லா இப்படி பிணைஞ்சிக்குங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை வந்து சின்ன சின்னமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பன்னு கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்னமாக பன்னு வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பன்னை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து நம்ம போட்டு உருட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. சும்மா நம்ம வந்து புரோட்டாக்கெலாம் பாருங்களேன், கொஞ்சம் இப்படி இப்படி ஃபுல்லாக இந்த கீழ் நோக்கி நம்ம இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி மடிச்சு விடணும். லைட்டாக இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குண்டாக கொஞ்சம் வரும். இப்படி தட்டணும் லைட்டாக நீங்கள். இந்த மாதிரி பண்ணி நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணு நான் வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி தட்டு எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் வெண்ணெய் எடுத்து நல்லா ஃபுல்லே வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 3 பன்னு தாங்க வைக்க போகிறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துருக்கனால, ஏன்னா நமக்கு அது வந்து வெந்து வரும்போது நல்ல பஃப்னு நமக்கு வரும். அதனால் நமக்கு அது கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் போல் பால் எடுத்து இது மேலே கொஞ்சம் லைட்டாக தடவிக்குங்க. ஏன்னா நமக்கு பன்னு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். அதனால லைட்டாக வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கர் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரை இல்லை நீங்கள் ஒரு அகலமான ஒரு பேனோ எது வேணால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இது ஒரு 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க.
இப்போ நான் வந்து இதை வச்சு ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த கண்ணாடி லிட்டு போட்டிருக்கனால எனக்கு இப்படிருந்து பார்க்கும்போதே தெரியுது நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. அதனால் குக் ஆகிருக்குன்ட்டு எனக்கு தெரியுது. இதுவே நீங்கள் சில்வர் லிட்டு அது மாதிரி போட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா கொஞ்சம் குத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டிக்கில் வந்து நல்லா மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்குங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு நீங்கள் காட்டன் கிளாத்து இல்லை ஏதாவது இடுக்கி இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பார்த்து எடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இது. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வந்து புஃப்னு வந்துருச்சு பன்னு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்துருங்க. எடுத்துட்டு இது மேலே கொஞ்சம் போல் பட்டர் வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக வந்து இப்படி மேலே தடவிக்குங்க. ஏன்னா நம்ம இப்படி தடவும் போது உங்களுக்கு பன்னு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு பேக்கரி ஸ்டைலில் ஒரு அருமையான பன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே இது ஈஸியாகவே செய்யலாங்க. நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இப்போ எனக்கு இது வந்து 5 பன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.